அண்மைச் செய்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் இபிஎஸ் தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டப்பேரவையில் முன்வைக்க வேண்டிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் இபிஎஸ் தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டப்பேரவையில் முன்வைக்க வேண்டிய விவகாரங்கள் குறித்து இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்து சொல்லுங்க. ஆங்கில புத்தாண்டுக்கு பிறகான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மரபுப்படி ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகின்றது. இன்று பேரவையில் ஆளுநர் ஆர்.என். ரவி வருகை தந்து ஆளுநர் உரையை படிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் தொடங்கிய நிலையில் அந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தின் மூலமாக எத்தனை நாட்கள் பேரவை நடைபெறும் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். அதன்படி வெள்ளிக்கிழமை வரை பேரவை நடைபெறும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த முறை ஆளுநர் உரை நிகழ்த்தி முடித்த பிறகு ஆளுநர் உரையின் மீதான தீர்மானத்தின் மீதான விவாதத்திலே பல்வேறு அரசியல் கட்சிகளும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த கேள்விகளை எழுப்ப இருக்கின்றார்கள். குறிப்பாக அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். இன்று காலை கூட அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிடுவதற்கான முயற்சியிலே அதிமுகவினர் ஈடுபட்டு தற்பொழுது கைதாகி இருக்கின்றார்கள். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தீவிர போராட்டங்களை அதிமுக முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் நடைபெறும் பொழுது அதிமுக அவையை முடக்குவதற்கான முயற்சியிலே ஈடுபடக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை முன்வைத்து கேள்விகளை எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் அதிமுக சார்பில் பேரவை நிகழ்வுகளை ஒத்திவைத்து அதிமுக சார்பில் அந்த பேரவை நிகழ்வுகளை ஒத்திவைப்பதற்கான தீர்மானம் கொடுக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக பேச வேண்டும் என்பதற்கான ஒரு வேண்டுகோளையும் பேரவைத் தலைவருக்கு முன்பாக அடுத்தடுத்த நாட்களில் முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவருக்கான அறையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. அதிமுகவின் 65க்கும் கூடுதலான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தொடர் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் யாரெல்லாம் பேசுவார்கள், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலை எதிர்க்கட்சித் தலைவர் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.